நான் சொல்லிட்டு போனேன் நீங்கள் வந்தீங்க அவ்வளோ சொல்லி அப்புறம் தோன்றாங்கன்னா அந்த பையன் வந்து என்ன சொன்னான்னா யார் வந்தாலும் நான் தோண்டுவேன் எனக்கு அந்த பவுர் இருக்கு அப்படின்னா இடத்துல நீ ரீட்டைனிங் வால் கட்டுனேன். இன்னைக்கு ஒரு வீடு நீ சப்போஸ் ஆள் இருந்தால் என்ன இருக்கும்? இல்லை நானே கேஸ் போடுறேன் உங்கள் மேலே. அப்போ தான் நீங்கள் எல்லாம் சரிப்பட்டு வருவீங்க. சார் 2 மாடி கட்டினார், 3 மாடி கட்டுறது ரெண்டாவது. நீ அது நான் நேற்று நைட்டு அது லைவாகவே எனக்கு காட்டினாங்க. நைட்டே எனக்கு வர முடியல, நான் வெளியே இருந்தேன். அப்போ இவ்வளோ பெரிய சப்போஸ் குழந்தை குட்டி இருந்திருந்தால் என்ன ஆகுறது? இது என்ன இது? அது ஏற்கனவே அந்த டீச்சர் அந்த ஓரத்தில் நான் கட்டுந்தானே உனக்கு சொன்னேன். இந்த வீட்டை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு கலெக்டர்கிட்டையும் கொடுத்தேன். அப்போ தள்ளி எடுத்தால் எப்படி பில்டிங் விடுவோம்? என்ன இது கொஞ்சம் கூட நம்ம குழந்தை குட்டி இருந்தால் எப்படி இருப்போம்? நம்ம மட்டும் சொகுசா வாழணும். இதுன்னா இவங்க இதா என்ன இது? உன் கமிஷனர் வரேன்ருக்க, நான் கமிஷனர் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். இந்த வீட்டில் இருந்து அங்கேருந்து பார்த்து சொல்கிறேன், இந்த பிள்ளரை இழுக்காத, இந்த பிள்ளருக்கு உனக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது அந்த நான் அங்கேருந்து கத்திக்கிட்டே இருக்கிறேன். அவன் இங்கே போனை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இங்கே 2 கருத்த பயலுக்கு வந்து அப்படியே கொச்சப்பட்டு இந்த பிள்ளர்லேருந்து இழுத்தாங்க. அப்படியே சர சாஞ்சிருச்சு. அவங்க இங்கே இருந்தாங்க எல்லாருமே வழி நான் பண்ணி தர சொல்றேன். கண்டிப்பா நீங்க இங்க இருந்து யாரும் போக வேண்டாம். அதுக்கு நான் அன்னைக்கு அதை சொல்றேன். இன்னைக்கு நீங்க சொல்லிட்டு போனீங்கல்ல, அதுக்கு பிறகு 10 நாள் வரவே இல்ல மறுக்கா. நீங்க ஏதாவது இப்படி வர்றாங்கன்னு எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல. அவன் தான் சொல்றேன், நாங்க வீட்டை கொடுத்து நீங்க இங்க வந்தோம்னா வரது இல்ல. கரெக்டா போட்டுட்டாங்க. அங்கிட்டு பூராமே கரெக்டா போட்டாங்க. கட்டி மண்ணை கட்ட மண்ணாளி போட்டாச்சு. முதவே வீட்டோட மண்ணாளி போட்டுட்டு தான் அந்த பையன் கட்டினேன். அதை கேட்டால் அங்கே இருக்கிறன்னு எனக்கு என்ன கொடுத்துருக்காலும் அதை தான் நான் செய்வேன் அப்படிங்கிறேன். நம்ம தானே பில்லர் எடுத்தாக்கா அந்த வீடு நிற்குமா? தண்ணியில பூரா அடைச்சு இந்த பக்கம் கிடைக்கும் அந்த பக்கம் கிடைக்கும். அழுகாதம்மா, இது 2022 ஆரம்பிக்கிறாங்க. 2022 தான் இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. இது ஆக்சுவலாக இந்த சிஸ்டம் 2020 வந்தாச்சு. அம்மா ஆட்சியில் எடப்பாடி அண்ணன் நம்ம உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவர்கள், நான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் தெற்கில் இருக்கும்போது இந்த ப்ரோக்ராமை நாங்கள் தான் கொண்டு வந்தோம். இது மேட்டுப்பாளையம் ரோட்டிலேருந்து திருச்சி ரோட்டுக்கு போகிறது. இந்த ரோடு கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னென்னா மக்களை பாதுகாக்கணும், மக்களுக்கு எந்தவித போக்குவரத்து இடைஞ்சல் இருக்கக்கூடாது. இந்த அதாவது 2 வீலர் காருகளை மட்டும் இதுக்கு மேலே விடுற அந்த ரீட்டைனிங் வால்வு கட்டி அதுக்கு மேலே தான் ரோடு சென்ட்ரல் ரோடு அடைச்சி அதை மேலே ரோடு விடுறதுக்கு தான் நாங்கள் கொண்டு வந்தப்போம். அதை நிதி அதிகமாக இருந்தால் உலக வங்கி நிதி இந்த ரீட்டைனிங் வால்வு கொடுத்தது. அதை மட்டும் இவங்க செஞ்சுருந்தால் இந்த இப்போ இங்கே எந்த பிரச்சனையும் வர. இந்த மக்களை எப்படியா அப்புறப்படுத்தணுங்கிறதுக்கு சைடில் நான் ரோடு போடுறேன், பூந்தோட்டம் வைக்கிறேன், சைக்கிள் ஸ்டாண்டு வைக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்லி எல்லாத்த விட மாவட்ட நிர்வாகத்தை விட கான்ட்ராக்டருக்கு யார் அதிகாரம் இவ்வளோ கொடுத்ததுன்னு தெரியல. அந்த கான்ட்ராக்டரோடைய சூப்பர்வைசர், கான்ட்ராக்டரோடு இல்லை பாவம், நம்ம தெரியாத சொல்ல, ஒரு சூப்பர்வைசர் நான் அப்படித்தான் இடிப்பேன், நான் உங்கள் வீட்டை ராஜேஷ்ங்கிறப்ப நான் அப்படித்தான் இடிப்பேன், இடிச்சுட்டு பூந்தோட்டம் போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது என்ன நியாயம்? ஒன்றும் மிரசார் இங்கே வாழ்கிறதில்ல. அன்றாட காட்சி கூலி தொழிலாளி போகிறவங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் வைத்த கழுவுறதுக்கே அன்றாட உழைக்க வேண்டியது இருக்குது. அவங்கள நீங்கள் காலி பண்ண இப்போ இல்லை, இது 40 ஆண்டு காலமாக இருக்குது. இல்லை, இந்த பிரச்சனை சம்பந்தமாக அதிகாரிகள்ட்ட எடுத்து போயிருக்கோம். நான் 6 மாதமாக இதுக்காக போராடி மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லி, மாவட்ட ஆட்சித்தலைவர் இவங்களுக்கு முன்னாடியே சொல்லி, அது பின்னாடி நடந்தது. மாவட்ட ஆட்சித்தலைவர் இவங்க யாரையும் காலி பண்ணாமல் நீங்கள் ரோடெல்லாம் இப்போ போட வேணாம், ரீட்டைனிங் வாழ்வு மட்டும் கட்டுங்க போதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் செஞ்சவங்க இந்த இடத்துல இப்படி நடந்திருக்கு. இது சப்போஸ் ஒரு மக்கள் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? அதுதான் எங்களுடைய நிர்வாக கோளாறு தான் ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. அந்த கான்ட்ராக்டோடைய சூப்பர்வைசருக்கு எப்படி அதிகாரம் கொடுத்தாங்க? இவ்வளவு ஒரு
ஜே இருக்கா, செயற்பொழியாளர், கமிஷனர், இவங்க வந்து சொன்னால் கூட எதாவது பண்ணலாம். அவங்கள காலி பண்ண சொல்லியிருக்கா. அவங்க காலி பண்ணி அவங்களுக்கு வீடு கொடுக்க வேண்டாமா? ரோட்லேயே இருப்பாங்க, இல்லை மரத்துக்கடியில் உட்காந்து வாழ்வாங்களா? இன்னும் நீங்கள் பண்டைய காலத்து முறையிலே கொண்டு போகணும்னு நினச்சா எப்படி? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.